நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனுடைய பரிசுத்த திருநாமத்தினாலேயும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவர் ரட்சகருமாகிய யாசுவா மேசியாவுடைய பரிசுத்த திருநாமத்தினாலேயும் நம் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட பூரண அன்பும் பூரணமாய் வழங்குவதாக ஆமென். இந்த நாளிலே மல்கியா புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 4வது அதிகாரம் 6 வசனங்கள் அங்கே இருக்கிறது. மல்கியா 4வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் வாசி. பக்கம் 1106. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ராயேல் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ யாவே தேவனுடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். ஆமென். Thank you sister, God bless you. மல்கியா புஸ்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஒவ்வொரு புஸ்தகமா பார்த்துட்டு வந்தோம். இது இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் சிறிய தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. எவ்வளவு தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் நம்ம பார்க்குறோம். ஏசாயா, எரேமியா. இது மைனர் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு பேரு? 12 ப்ராஃபிட்ஸ், 12 தீர்க்கதரிசிகள். ஓசியாலன்னு பாருங்க, வரிசையா சொல்லுங்க. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகு, ஆபகூக், செப்பனியா, ஆகாய், சக்கரியா, மல்கியா. ஏன் ஸ்லோ ஆயிடுச்சு? கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா ஓட வேண்டாமா? 12 தீர்க்கதரிசிகளை கொண்டு பங்கையா வகை வகையா பேசியிருக்கிறார். இது கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல. இந்த ஒரு புஸ்தகத்துல மாத்திரம் கொஞ்சம் விசேஷமா இருக்கும். ஏன்னா இதுல தேவன் கேள்வி கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லுவாரு. ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதுவும் இந்த கடைசி அதிகாரம் ரொம்ப விசேஷித்த அதிகாரம். இதுல என்ன சொல்றாருன்னா, இதுல நிறைய காரியங்களை, மகத்துவ காரியங்களை சொல்றாரு. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். துரும்பாய் போவார்கள் இல்ல, துரும்பாய். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? ஜான். For behold, the day is coming, burning like an oven, and all the proud, yes, all who do wickedly, will be stubborn, and the day which is coming
shall burn them up, says the Lord of hosts, that will leave them neither root nor branch. ஓகே, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் சொல்லக்கூடாது, பிரதீப் சொல்லி கூட அவருக்கு யாவே காட் ஆஃப் ஹோஸ்ட். ஓகே, யாவே காட். அழகா படிக்கிறான், ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. எப்படி துரும்பாய் இருப்பார்கள், துரும்பாய் போவார்கள், துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அப்போ அவங்க துரும்பா இருக்கிறப்ப அது சுட்டு எரிக்கும். எரிச்சுனா சாம்பல் ஆயிடும். அது அவர்களுக்கு வேறையும் கோப்பையும் வைக்காமல் போகும் என்று இந்த இந்த அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னால இங்க நிறைய கான்ட்ராஸ்ட் எல்லாம் பார்க்கணும். நீங்க 3ஆம் அதிகாரம் போங்க. பன்னெண்டுல இருந்து வாசிங்களேன். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்கிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று யாவே தேவன் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் யாவே தேவனுக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் கிடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது யாவே தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். யாவே தேவன் கவனித்து கேட்பார். யாவே தேவனுக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இதை சொல்லிட்டு தான் அந்த 4ஆம் அதிகாரத்துக்கு வராரு. இப்போ 2வது என்ன வருஷம் எல்லா ஜாதிகளும் அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரவேலர்களை பாக்கியவான்கள் என்பார்கள். இப்ப உலகத்துல என்ன நடக்குது? இப்ப ரீசெண்டா நேத்து அனௌன்ஸ்மெண்ட் பாருங்க. அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் 3 நாடுகளும் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? அவங்கள பாலஸ்தீனம் தனியா கொடுக்கணும்னு சொல்லிடலாம். பாலஸ்தீனான்ற ஒரு தேசத்தை நாங்க அங்கீகரிக்கிறோம். அதுக்கு நீ நெத்தன்யாஹூவோட இந்த ஃபாரின் மினிஸ்டர் சொல்றார், இதனுடைய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் அப்படின்னு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறாங்க. எனக்கு பார்த்தா அதெல்லாம் பார்த்தா உண்மையா 2ஆம் சங்கீதம் அப்படியே நிறைவேறது. 83 சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 2ஆம் ஜாதிகள் கொந்தளித்து பாத்தீங்க. 2ஆம் சங்கீதம் 2ஆவது வசனம். ஒன்று ரெண்டு ரெண்டுமே வாசிங்க. பக்கம் 672 பக்கம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. யாவே தேவனுக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், சர்வ வல்லமை உள்ளவர் அவர்களை இகழுவார். அவர் நகைப்பார். இந்த பசங்க நான் உண்டாக்கின இந்த பசங்க நான் சுதந்திரமா கொடுத்த என்னுடைய ஜனங்களுக்கு நான் சுதந்திரமா கொடுத்த தேசத்துக்கு விரோதமா எழும்பி வராங்க. தேசத்துக்கு விரோதமாகவும் அவர் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமா எழும்பி வராங்க. இப்ப இதுதான் நடக்கிறது. ஆனால்
அந்த நாளிலே ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளிலே இப்ப எல்லா இடத்துலையும் ஆன்டிசெமிட்டிசம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு இருக்குது. யூதர்களை துன்புறுத்துதல் எல்லா இடத்துலையும் ஜாஸ்தியாயிட்டு இருக்குது. ஆனால் அந்த நாளிலே இந்த ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் சொல்லிட்டு எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு 15 என்ன சொல்றாப்புல, 14 திட்டுறாரு. ஏன்னா இது எப்படிப்பட்ட சூழ்நிலை தீர்க்க சொல்லப்பட்டது என்று பார்க்கும்போது, ஆலயம் சரியிட்டு வந்து திரும்ப ஆலயம் கட்டுறாங்க. ஆலயம் எப்போ கட்டுறாங்க? ஜெருபாபேலை கொண்டு யார் தீர்க்க சொல்றாப்புல? ஆகாய் தீர்க்கதரிசி, ஜகரியா தீர்க்கதரிசி தீர்க்க இவங்களை வச்சு ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை கட்டுறப்ப கூட ஆகாயில திட்டுறாரு, நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்க, உங்க வீடு எல்லாம் நல்லா பாத்துக்கிறீங்க. அப்போ இது எதை காண்பிக்கிறது? ஆலயத்தை கட்டுறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தன்னுடைய சொந்த காரியங்கள் அப்படின்னு தேவன் மேல ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த தீர்க்கதரிசனம் வருது. சொல்லிட்டு சொல்றாரு, இன்னும் 400 வருஷம் தேவன் சொல்ற, நான் பேச போறது இல்லை. இதுதான் கடைசியா வந்த தீர்க்கதரிசனம். எச்சரிப்பு கொடுக்கிறார். சொல்லிட்டு 15வது என்ன சொல்றாரு? அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்றும் தீமை செய்கிறார்கள் திடப்படுகிறார்கள் என்றும் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது மாதிரி யூதர்கள் அவங்க இதர சொல்லிக்கிறாங்க. இதர மத்தியிலேயே ஆமா தேவனை சேவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதான் 14வது தேவன் இந்த ஜனங்கள் பேசுற சம்பாஷணையே தேவன் சொல்றாரு. ஆனாலும் யாவை தேவனுக்கு பயந்தவர்கள் மாத்திரம் ஒரு பேசிக்கொள்றாரு. அப்ப யாவை தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, 14வது வசனமும் 16வது வசனமும் ஒப்பிட்டு பாருங்க. 14 என்ன சொல்றாப்புல? தேவனை சேவிப்பது விருதா, இதெல்லாம் என்ன பிரயோஜனம்ன்றாங்க. 16வது அப்பொழுது யாவை தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். இப்ப சொல்லுங்க, யாவை தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னன்ட்டு? அவரோட வசனத்தை கை கொள்வது. இல்ல இந்த ரெண்டு நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் கான்ட்ராஸ்ட் பாருங்க. அதாவது தேவனுடைய கற்பனைகளை நம்ம ஃபீல் பண்றது, ஃபீல் பண்ணினால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி, என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்ம உணவுனுக்க கூடாது. நன்மையை நினைக்காம போகிறது, தேவன் செய்த நன்மைகளை நினைக்காம போகிறதே அவருக்கு வரும். அதாவது தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையே அற்று போய் விடுகிறது. பரியாசம் பண்றது. ஆண்டவர் பண்ணாங்கல்ல, அவர் மருத்துவ தொங்கினப்ப தேவனை சேவிப்பது விருதா, அவரை கை கொள்ளலாம் கற்பனைகள் விருதா, இப்படி ஒரு கூட்டம். ஆனால் யாரும் பயந்தவர்கள் ஒரு கூட்டம். 14 கான்ட்ராஸ்ட் பண்றாரு. புரியுதா? 14th வருஷத்துல தேவனை பற்றி அசட்டை பண்ணி பேசுறவங்க அது ஒரு கூட்டம். 16வது வசனத்துல யாவே தேவனுக்கு பயப்படுறவங்களை பத்தி ஒரு கூட்டம். ரெண்டும் கான்ட்ராஸ்ட். புரியுதா? புரியுது. அப்ப தேவனுக்கு, அப்ப யாவே தேவனுக்கு பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா, தேவனை நாம் சேவிக்க என்ன நடந்தாலும் சரி, எங்களை தப்பிக்காமற் போனாலும், யார் சொல்றாப்ல? அனனியா மிசாவிலா. அப்போ எது நடந்தாலும் நடக்கலனாலும், எனக்கு நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி, எரேமியா 42 அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. எரேமியா 42, 5, 6. பக்கம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகி யாவே தேவன் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பவும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் யாவே தேவன் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியாய் இருக்க கடவர்.
அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாய். வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்டா வாசிக்கிறீங்க. அப்படியே அதே பஞ்சோட திரும்ப அந்த அந்த பகுதியை திரும்ப அந்த ஏற்ற இறக்கத்தோட ரொம்ப அழகா வாசிங்க. காட் பிளஸ் யூ. வாசிக்க திரும்ப அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய யாவே தேவனின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய யாவே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். இங்க அப்புறம் பண்ணல, அது வேற. ஆனா இங்க எப்படி சப்மிசிவா இருக்கிறாங்க பாருங்க. அப்போ நன்மையானாலும் சரி, தீமை போல இருக்கலாம் குறுகிற காலகட்டத்துல. ஐயோ நடக்கலே, அந்த மாதிரி இருக்கலாம். ஐயோ தீமையே நான் சூழ்ந்து கொள்றது, அப்படி இருக்கலாம். ஆனால் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறப்ப திரைக்கு பின்னால் அவர் செய்கிற காரியம் அது நமக்கு தெரியாது. ஏற்ற காலத்திலே இதை செய்வார். அப்போ இதுதான் அவரை சேமிப்பது. வேஸ்ட், நான் இவ்வளவு நாள் பண்ணனேன், என்ன பிரயோஜனம் இல்லை. அவருக்கு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். இதுதான் அவருக்கு பயப்படுபவர்கள். அவருக்கு பயப்படாதவர்கள் கிண்டல் பண்றாங்க. ஏன் அசட்டை பண்ணி பேசுற? பயப்படுறவர்கள் என்ன நடந்தாலும் சரி, என்ன சம்பவித்தாலும் சரி, அவரை சேவிப்போம், அவருக்கு கீழ்ப்படிவோம். இப்போ இப்படிப்பட்டவர்கள் பேசுகிற சம்பாஷணையை தேவன் எப்படி கேட்பாராம்? கவனித்து கேட்பார். ஏன்னா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி தேவனுடைய வார்த்தை இறைமையா கிடைத்த உடனே அவர் உட்கூடார். அது எப்படி இருக்குதான் உடம்பெல்லாம் அவருக்கு. அதே போல அது நமக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எப்படி தேவ வார்த்தை தேவ சத்தம் நமக்கு சந்தோஷமோ, அதே போல தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அதற்கான காரியத்தை குறித்து நாம் சம்பாஷிக்கிற போது அது தேவனுக்கு சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதுக்கு கவனித்து கேட்பாருன்னு இருக்கு. தேவன் கவனித்து கேட்பார். நம்ம எப்படி தேவ வார்த்தை கவனித்து கேட்கிறோம்? ஏன்? நமக்கு சந்தோஷம், நமக்கு அதான் நம்பிக்கை. அதே போல தேவனும் நம்முடைய சம்பாஷணை கவனித்து கேட்பார். யாரு? அவருக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிற சம்பாஷணையை அவர் கேட்பார். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் தேவனுக்கு பயப்படுவதும் இல்லாமல் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவருடைய மகத்துவமான நாமத்தை தியானிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இது சொல்லிட்டுதான் சொல்றாரு 12ஆம் வசனத்துல, நீதிமானுக்கும் துன்மார்க்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாத வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இவ்வளவு காரியம் சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரத்துக்கு வர்றார். நான் இதை பின்னணியா உங்களுக்கு சொல்றேன்னா, இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால இந்த பின்னணியை உங்களுக்கு சொல்லிட்டு சொல்றேன். இப்படி இருக்கிறப்ப இப்பதான் சொல்றார், இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்ப என்ன பண்ணுவாரா? அகங்காரிகள் அக்கிரமம் செய்கிறோம். 15 3:15 யார் பார்க்கிறோம்? அகங்காரிகள் அக்கிரமம் செய்கிறவர்கள். அவர்கள் யாரு? தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள், அவருடைய நாமத்தை அவமதிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை மாற்றுகிறவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை மாற்றுகிறவர்கள், அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணவர்கள். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க? அப்போ அகங்காரிகள் தீமை செய்கிறவர்கள் அல்லது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறவர்கள், இவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? துரும்பாய் இருப்பார்கள். ஏன் துரும்பா இருக்கிறாங்க? இப்ப அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. எப்படி தெரியுது? 3:15 என்ன சொல்றாரு? அவங்க எல்லாம் அகங்காரிகள் என்ன திடப்படுறாங்கன்றார். இப்ப நல்ல திடமா இருக்கிறாங்க. எலியாசாரும் ஐஸ்வர்யான் சம்பவத்துல ஐஸ்வர்யான் பூமியில என்ன பண்ணாரு? நல்லா இருந்தாரு. எலியாசார் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆபிரகாம் சொல்றாரு அதுக்கப்புறம், நீ பூலோகத்துல சம்பிரமமாய் அனுபவித்தாய், இப்பொழுதோ எலியாசார் தேற்றப்படுகிறார்.
அப்போ இந்த நாட்கள்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க? திடனா இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல அவங்க துரும்பா இருப்பார்கள். 73வது சங்கீதத்துல கூட ஒரு வசனம். அவர்கள் துரும்பா இருப்பார்கள். ஏன் துரும்பா இருக்கிறார்? ஏன் துரும்பா இருக்கிறாங்க? அவர்களை சுட்டரிக்கும்படிக்கு அவர் துரும்பாக வைக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அக்கிரமம் செய்யறவங்க நல்லதா இருக்கிறாங்க, திடப்படுகிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அவர்கள் துரும்பா இருப்பார்கள். இது என்ன நான் பாக்குறப்ப சகரியா 12வது அதிகாரம் எல்லாம் சகரியா 12வது அதிகாரம். சகரியா 12வது அதிகாரம் 6 வசனங்கள் வாசிக்கும். 1ல இருந்து 6 வரைக்கும் வாசிக்கும். 1101 பக்கம். இஸ்ராயேலை குறித்து யாவே தேவன் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற யாவே தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று யாவே தேவன் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகள் சேனைகளின் யாவையாகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இங்க என்ன அர்த்தம்? ஒரு சூளை மாதிரி காண்பிக்கிறார். அக்னி அடுப்பு, தீவட்டி. இது எப்போ? இது எப்போ? முடியறப்ப ஆண்டவர் 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 வர்ற அந்த டயத்துல 7 ஆண்டுகள் முடிவிலே மத்திய ஆகாயத்துல மத்திய ஆகாயத்துல அவர் வெளிப்படுவார்ல 3 வருஷத்துக்கு முன்ன. அதுக்கப்புறமா உடனே இப்போ இந்த காலகட்டத்துல துரும்பாக்குவார். ஏன்னா அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். இப்ப திடப்படுறாங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு. ஆனா அப்ப என்ன பண்ணுவாராம்? வேறு உப்பு ரெண்டும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப எதுவுமே இருக்காது. பஞ்சம் அடிக்கடி நடக்கும், மோசமான காலம். இப்ப எல்லாம் இளையத்தர் சம்பவத்துல ஐத்துறனை பார்த்து, நீ அப்போ நல்லா இருந்த, இப்ப வேதனை. அதே போலதான் நம்முடைய ஜனங்களை அவர் தனியே பாதுகாப்பார். ஆனால் தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கும் அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், நாமத்தை மாற்றுகிறவர்கள், நாமத்தை தொழுது கொள்ளாதவர்கள் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? வேறும் இருக்காது, கொப்பு இருக்காது. ஆனாலும் மறுபடியும் சொல்றார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த நாமத்துக்கு பயன்படுத்தின என்னன்னு பார்த்தோம்.
தேவனுக்கு பயப்படுறதுனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? தேவனுக்கு பயப்படுறா என்னன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமா இல்லையா? அப்ப அவருடைய நாமத்துக்கு பயப்படுறதுன்னா என்னது? அதுவும் தெரிஞ்சு ஆண்டவருக்கு கீழ்ப்படியிருந்தார். அவர் நாமத்துல வந்தார்ல, அவர் நாமத்துக்கு பயப்படுறதுன்னா எந்த நாமத்தை வழங்காமல் இருக்காங்க? 2ஆம் அதிகாரம் எடுங்க. எது பிரதர்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் யாவே தேவன் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். நாமத்துக்கு பயப்படுதான் என்னது? உடன்படிக்கையை கைக்கொள்வது. அதனால நல்ல தெளிவா இருக்கு பாருங்க, மறைஞ்சிருக்கான தெளிவா இருக்கு. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். எதை கட்டளையிட்டாரா? அப்படியே அவன் என் உடன்படிக்கைக்கு பயந்தும் இருந்தான் இருக்குது. என் நாமத்துக்கு பயந்திருந்தான். அப்போ அந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படுகிறப்ப அவருடைய நாமத்துக்கு நாம் பயப்படுகிறோம். உடன்படிக்கை தேவன் இந்த ஜனங்களோடு பண்ண விசேஷித்த உடன்படிக்கை என்ன? பஸ்கா. இந்த ஜனங்களோடு பண்ண விசேஷித்த உடன்படிக்கை 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிறகு வெளியே கொண்டாந்து 20வது அதிகாரத்துல கட்டளை கொடுக்கிறார். அந்த பஸ்கா தான் அந்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு பயந்திருந்தாங்க. எவ்வளவு நாள் இருந்தாங்க? கொஞ்ச நாள் இருந்தாங்க. யோசியா அப்புறம் செய்யறார். சாமுவேல் நாள் முதற்கொண்டு நியாயத்தோடு காலத்தில் இப்படிப்பட்ட பஸ்கா ஆதரிக்கப்படவில்லைன்னு தேவன் எழுதி வச்சிருக்கிறார். எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ தேவனுக்கு பயப்படுதல் அவர் கட்டளைகளை கை கொள்வது, அவருடைய நாமத்துக்கு பயப்படுதுன்றது அவர் உடன்படிக்கையை கை கொள்வது, அவர் உடன்படிக்கையில நிலை. அப்ப அந்த பஸ்கா எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதனால்தான் ஆண்டவர் பூமியில இறங்கி வந்தப்ப யோவான் 6 சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அது சொல்லிட்டு சொல்றார் மத்தேயு 26 அநேகரால் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அது எது? பூரணமாக்கப்பட போகிற சபையோடு பண்ணுகிற உடன்படிக்கை. ஆனால் பூரணமாக்கப்படாத சபை இருக்கிறது. போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்த சபை, அந்த சபைக்கு என்ன ஒரு உடன்படிக்கை கொடுத்தாரு. ஆனா அந்த உடன்படிக்கையை அவங்க நிறைய பேர் கை கொள்ளல. ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கணுமே. அப்ப இந்த நாமத்துக்கு பயந்திருக்குன்னா இந்த உடன்படிக்கை கை கொள்வதற்கு என்ன ஆகுமா? அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் யாரு? அப்போ இந்த நாமத்துக்கு பயந்து அல்லது அந்த கற்பனையை அந்த கை கொள்ளுவர்களுக்கு என்ன ஆகுமா? அவனுக்கு என்ன ஆகும்? அவர்கள் மேல் என்ன வரும்? அவன் மேல என்ன வரும்? புது பஸ்கா அவனுக்கு. அதே பஸ்கா, ஆனால் அந்த மிருகத்துக்கு பதிலாக குமாரன், தேவாட்டுக்குட்டி குமாரன். புரியுதா? கேளுங்க, நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மெயினா இஸ்ராயல் சொல்றாரு, நமக்கு இல்ல. இல்ல சிஸ்டர், யூதர்களுக்கு சொல்றாரு. யூதர்களுக்கு சொல்றாரு, மறைவா சொல்றாரு. நீங்க நாமத்துக்கு பயந்துருந்தீங்கன்னா உங்க மேல நீதியின் சூரியன் உதிக்கும். இது மங்கியால சொல்றாரு. 400 வருஷம் கழிச்சு உதிக்க போறது.
அதான் பிரதர், இது ஜூஸ் தானே சொல்றாரு, யூதா ஜனங்கள் தானே சொல்றாரு. சொல்றாரு, இஸ்ரேலுக்கு சொல்றாரு. ஆனா அந்த இஸ்ரேலர்கள் யாரெல்லாம் உண்மையா அந்த பஸ்காவை ஆதரித்தாங்களோ அவங்க மேல நீதியின் சூரியன் அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் எங்க வந்துடுறாங்க? கிறிஸ்து கிட்ட வந்துடுறாங்க, யாஷுவா மெசியா கிட்ட, சபைக்குள்ள வந்துடுறாங்க, பூரணமாக்கப்பட்ட சபையில் வராங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். இந்த கொழுத்த கன்றுகள் இது எப்படி இருக்குமானா, இந்த கன்றுகள் எல்லாம், கன்றுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா கன்றுகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க, தொழுவத்திலே கட்டி வச்சிருப்பாங்க. ராத்திரி முழுக்க அதில் இருக்கும். காலை சூரியன் உதித்த பிறகு, வெளிச்சம் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? அவுத்து விட்டுருவாங்க. அவுத்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது எப்படி ஓடுது தெரியுமா? வேகமா துள்ளி குதிச்சுன்னு ஓடும். ஏன்? அந்த சூரியன் அந்த பிரகாசத்துல அது சந்தோஷம், துள்ளி குதிச்சுன்னு ஓடும். அதே போலத்தான் நீதியின் சூரியன் நம்ம மேல் உதிக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் அடைந்து எப்படி போவோம்? அந்த ஆரோக்கியத்தினால் வருகிற சந்தோஷத்தினால் வெளியே புறப்பட்டு போவோம். போய் என்ன பண்ணுவோம்? வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்வோம்? துன்மார்க்கனை மிதிப்போம். கொழுந்த கன்றுகளாய் ஓங்கி வளரும். துன்மார்க்கன் அது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. நமக்கு என்ன? வார்த்தையை சத்தியத்தை அறிவிப்போம், சத்துக்களையும் சிநேகிங்கள். நம்ம ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. தேவகுமாரன் பூமிக்கு வந்தார் நம்மை மாற்றுவதற்காக, நம்மை போல மாற்றுவதற்காக. இப்ப நம்ம அதை தான் செய்வோம். ஆனா இங்க யூதர்கள் சொல்றாப்புல, அப்பொழுது நீங்க எப்படி இருக்காங்க? அவங்க அடக்கி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள், இப்ப கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இல்ல புரியல பிரதர், நீங்க இப்போ யூதர்கள் வந்து துன்மார்க்கனை மிதிப்பார்கள் போட்டுருக்கு. ஆமா வந்துட்டா இருங்க. இப்ப யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? இஸ்ரவேலர்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இது சொல்லப்பட்ட காலத்திலையும் கட்டப்பட்டிருந்தாங்க. யாரால கட்டப்பட்டிருந்தாங்க? பாபிலோன் போயாச்சு. பெர்சியர்கள் முடிஞ்சு கிரேக்கர்கள் வர டைம் அது, 400 வருஷம் முன்னால. அப்ப கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளிலே நீங்கள் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும், அப்பொழுது நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல புறப்பட்டு போவீர்கள், அப்பொழுது துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அதுதான் அவங்க யூதர்கள் அப்படி மிதிப்பாங்க. ஆமா, அதான் இப்ப தகர 12 பார்த்தோமே. சரி, இப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து வசனத்தை பிரசங்கிக்கணும். நமக்கு அது ரைட்டு. நான் இங்கே சொல்ல முடிக்கிற மாதிரி, நமக்கு வந்து மிதிப்பீர்கள் சொல்லக்கூடாது. நான் கூட கடந்த இந்த 2 நாட்கள் முன்பதாக ஒரு பிரேயர் மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, செய்தி கொடுக்குறது போயிருந்தேன். இந்த பாட்டு தான் பாடுறாங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். பாடலாமா அந்த பாட்டு? தப்பு. சாத்தானை மிதிக்கிறது நம்ம தூஷிக்கவே கூடாது, மகத்தோட தூஷிக்க கூடாது. யூதாரணத்துல வாசிக்கிறோம், 2 பேர்ல வாசிக்கிறோம். நமக்கு அது கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நாம் அறிவிக்க வேண்டும். கட்டப்பட்டிருந்த நாம் விடுதலையாக்கப்பட்டோம். நம்மை விடுதலையாக்கினவரை நாம் அறிவிக்க வேண்டும். இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் மேல் நீதியின் சூரியன் முதிக்க போறது. அப்போ அதை செய்ய போறாங்க. இல்ல அவங்க நீதியின் சூரியன் உதிச்சுட்டு கூட அவங்க மிதிப்பாங்க போய். ஆமா, இல்ல பிரதர், அது எப்படி? நமக்கு வந்து ஆண்டவர் நமக்கு நீதியின் சூரியனால் நம்மளை ரட்சித்ததுனால, நமக்கு மீட்படுறதுனால நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும்னு போட்டுக்குது. பட் இவங்களுக்கு மாத்திரம் ஏன் அதுன்ற? இவங்களுக்கு ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். ஜகரியா 12 எல்லா ஜாதிகளும் சேர்ந்து வரப்ப, இவங்களை எதிராக வரப்ப பண்ணிதானே யுத்தம். இப்ப நம்ம கூட ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களை சிநேகிங்கன்ட்டு. ஒரு இந்தியா டிஃபென்ஸ் ஆர்மியில
ஒரு ஒரு சிப்பாய் ஒரு பிலீவர் இருக்கிறாரு, அவர் துப்பாக்கி எடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக போறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு சத்துக்களை சிநேகிங்கள், ஆனா நான் சுட மாட்டேன் இருக்க முடியுமா? இல்ல அப்ப என்ன சுட்டுறணும்ன்றீங்களா? ஆமா, போர் களத்துல இருந்தா செய்தானே செய்யணும். அங்க போய் சத்துக்களை சிநேகின்னு சொல்லிட்டு அங்க சுடாம இருக்க முடியாது. அது வந்து உலக பிரகாரமான சண்டை சச்சரவு நான் சொல்றேன். ஆவிக்குரியவங்களா இருக்கிற நமக்கு நம்ம இங்க யூதர்களுக்கு எப்படிப்பட்டது? எல்லாம் சூழ்ந்து போர் நடக்கும்ல. அது சரி பிரதர், அவங்களுக்கு நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கிறோமே, அது நம்ம சொல்றோம் இல்லையா? இது யூதர்கள் செய்வாங்கன்ற. ஓகே, இது யூதர்கள் செய்வாங்க, நமக்கு இல்ல, இது யூதர்கள் செய்வாங்க. ஆச்சாரத்தை கேட்கறாங்க, மற்றவங்களாம் புரியலாம் கேளுங்க, அவங்க மனத்தை திறந்து கேட்கறாங்க, யாருக்கான புரியலாம் கேளுங்க. ஆச்சாரத்தை மாத்திரம் கேட்கறான்னு விட்டுடாதீங்க, நீங்க உங்களுக்கு புரியலாம் கேளுங்க. இந்த நீதியின் சூரியன் உதிப்பார் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பை ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த இன்டர்பிரேஷனும் கரெக்டா? நமக்கு கிடைக்கிற ரட்சிப்பு கரெக்ட், ஆனா அவரால் நமக்கு ஆரோக்கியம், ஆத்ம ஆரோக்கியம், சரீர ஆரோக்கியம். ஆனா அவங்களுக்கு ஆரோக்கியம் ஆகலையே, அவங்க இன்னும் குணப்படலையே. யூதருக்கு இன்னும் நடக்கல, நமக்கு நடந்துச்சு. புறஜாதியா இருக்கிற நமக்கு கிடைச்சிச்சு. பிரதீப் ஓகே அங்கிள், அதான் ரெண்டு விதத்திலயும் நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்னும் நடக்கல, நமக்கு நம்ம புறஜாதிகளாக நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம விசுவாசத்தினால நம்ம மேல நீதியின் சூரியன் உதித்தார், கண்டிப்பா, அதனால அவர் சேற்ற கீழே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அதிகாரம் சொல்ல வரேன், அதான் நான் இன்னும் சொல்ல போறேன். இங்க முதல் வருகை, இரண்டாவது வருகை, ரெண்டு எதுவுமே சொல்லிருக்கிறார். இப்போ துன்மார்க்கர் இதெல்லாம் சொல்லிட்டு, ஓரேபில இஸ்ராயேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைவுங்கள். அப்ப ஓரேபில எங்க சந்திக்கிறாரு? ஓரேபில தேவன் யாரை சந்திக்கிறாரு? மோசே. நிச்சயமா ஓரேபில தேவன் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்? மோசே தான் அங்க வர சொல்றாரு, ஓரேபுக்கு அங்க வர சொல்றாரு. சரி, ஓரேபுல என்ன கேள்விக்குற? ஓரேபுல தேவன் யார் யாரெல்லாம் சந்திக்கிறார்? நூனின் குமாரனா யோசுவாவும் மோசேயுமா? இஸ்ரேலோட மூப்பர்கள் கூட அங்க போய் தங்கி இருந்து புசித்தாங்க. அது கீழே மேல இல்ல, நீ சொல்ற யாத்திராம் 24 அதிகாரத்துல அது கீழே. யார சந்திச்சாருன்னா மோசேதான். சந்திக்கல. நூனின் குமாரனா யோசுவா வந்து 2 பேரும் தானே போவாங்க. ஓரேபிலே மோசேயை சந்தித்து ஒத்துக்கிறாங்க. யாத்திராகம் 3 அதிகாரம். சரியா? சரி, இன்னொருத்தர் பாருங்க, 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் எடுங்க. தாவீது அங்கங்க வர்றாரு. கூடனானவர் இருக்கிறார் இல்லையா பிரதர்? ஒரு 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் தாவீது வரலையே. எலியாவா பிரதர்? அதான் அந்த எலியாவை அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. நல்ல கவனிங்க, இங்க தான் 2 பாருங்க. 1 மோசையை பத்தி சொல்றாரு, ஓரேபுல மோசே கொடுத்த கட்டளை எல்லாம் நினைவுங்கன்றார். அதே ஓரேபுல எலியாவும் கூப்பிடுறாரு. எப்போ? மெல்லிய சத்தம், அதிர்ச்சி, அக்கினி எல்லாம் வந்தது. ஆனால் மெல்லிய சத்தத்துல அங்கே எலியாவோட எங்க உனக்கு என்ன வேலை சந்திக்கிறாரா இல்லையா? இல்ல பிரதர், இப்ப இங்க 4வது வசனத்துக்கு என்னது? 4வது வசனத்துல ஓரேபிலே இஸ்ரவேல் எல்லாரும்
2 நபரை ஓரேபுல முக்கியமா சந்திக்கிறார் தேவன். ஒருத்தர் மோசைய யாத்திரா 3ஆம் அதிகாரம், இன்னொருத்தர் எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். ஏன்னா அங்கதான் நிறைய கமிஷன்லாம் கொடுக்குறாரு, எலிசாவை பத்தி எல்லாம் சொல்றாரு. எடுங்க அந்த பகுதியை. அபிஷேகம் பண்ண இந்த 2 ஆவிதான் அப்ப வெளிப்படுத்துதல் 15வது பாருங்க. 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம், இந்த 19ஆம் அதிகாரம் 15 பாருங்க. 457 பக்கம். அப்பொழுது யாவே தேவன் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாய் யெகூவை இஸ்ராயலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ராயேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். சொல்றாரு. ஓரேபுல மோசேக்கு என்ன சொல்றாரு? நான் தான் தேவன், என்ன இந்த ஜனங்கள் ஆராதிப்பாங்க, வேற அந்நிய தெய்வங்களை வேண்டாம். இங்க எலியாட்ட என்ன சொல்றாரு? எனக்காக வைராகியமா என்னை மாத்திரம் ஆராதிக்கிற பாகாலுக்கு முழங்கால் படிக்கிறாத இருக்கிற 7000 பேரை எனக்காக வச்சிருக்கிறேன். 2 பேர் தான் சொல்றாருங்க. அதனாலதான் இந்த மல்கியால மோசேக்கு 4வது சொல்லிட்டு 5வது சொல்றாரு, இதோ யாவேதனுடைய பெரிதும் பயங்கரமான நாள் முன்னே யார் அனுப்புறாரு? எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். இப்ப மறுரூபமலையை மத்திய 17 பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே 3 சீஷர்களோடு தன்னை மறுரூபப்படுத்தி காமிக்கிறப்ப எப்படி என்ன பாக்குறாங்க? ஏலியாவும் அங்க இருப்பாருல்ல, அவங்க எல்லாம் பேசுறத கேட்கறாங்கல்ல, பாக்குறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க? அந்த எருசலேம்ல ஆண்டவரால் செய்ய போகிற அந்த காரியத்தை குறித்து பேசுறாங்க. மத்தேயுல இருக்காது, அது லூக்கால தான் இருக்கு. 17. அப்போ எருசலேமே எதை நிறைவேற்ற போறாரு? ஆடுகளை கல்வாரிக்கு போறது அதுதானே பஸ்கா. அவரே நம்முடைய பஸ்கா வாங்கிய மேசியா நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாரு. பஸ்காவை நிறைவேற்ற போறார். பழைய பஸ்கா அதே பஸ்காவில் சப்ஸ்டிடியூட், அதுக்கு பதிலாக நான் தான் அந்த பஸ்கான்றதை அங்க காமிக்கிறார். பஸ்காவை அங்கே அவர் பூரணப்படுத்துகிறார். தேவன் கொடுத்த கட்டளையை அங்கே பூரணப்படுத்துகிறார். இதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. இத பத்தி பேசி முதல்ல பூரணப்படுத்தப்பட போகிற சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அங்கே மருவமலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மோசே எலியாவை காமிக்கிறார். இது யூதர்களுக்கு அல்ல. ஆனால் வெளிப்படுத்தல மறுபடியும் இதே 2 பேர் அனுப்பப்படுறார். அப்போ அது யாருக்கு? யூதர்களுக்கு தெரியும். பிரதீப் பண்றியா? இப்ப அவங்களுக்கு தெரியும். ஆனால் இங்க என்ன தர்றாரு? 6வது வசனத்துல
நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாவுடைய இருதத்தை பிள்ளைகளிடத்துக்கு, பிள்ளைகளுடைய இருதத்தை பிதாவிடம் திருப்புவான். இப்போ இந்த எலியா வந்தாரா, வந்தாச்சா இல்லையா? யோவான் தானே, யோவான் ஸ்நானனுடைய ஆவி. அப்போ மறுபடியும் யோவான் ஸ்நானம் வரப்போறாரா? இல்ல, எலியா தான் வரும். எலியா தான் வந்தாச்சுன்றாரு ஆண்டவரே சொல்றாரு. எலி வந்தாயிட்டு அவனுக்கு அவன் நினைச்சதான் செஞ்சாங்க சொல்றாரு. ஆவிதான் அது, எலியாவோட ஆவிதான். எலியாவோட ஆவியை கொண்டவர்தான் ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான். எப்படி தெரியும்? அவர் தானே லூக்கால வந்து. லூக்கா 1:17 வாசிங்க. லூக்கா 1:17. மார்க்ல கூட இருக்கு. பக்கம் 76. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை யாவே தேவனுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியில் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். இந்த மல்கியால சொன்ன வார்த்தை டோட்டோ அப்படியே அங்க வருது. அப்போ முதல் வருகையிலே எலியாவின் ஆவியை உடைய யோவான் அனுப்பிச்சு ஆயத்தப்படுத்துறார். இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு எலியாவையே மறுபடியும் அனுப்ப போறார். ஆனால் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, துன்மார்கனை அடிக்க போறேன், ஆனா பூமியை அடிக்க போறதில்ல, சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு பூமியை சுத்தம் பண்ண போறேன். எப்படி? ஆண்டவரை இரண்டாம் திசை பூமியில அனுப்பிவித்து அது பிறகு பூமியை தீக்கு இரையாக போறார். ஆனா அந்த 1000 வருஷம் மரத்தாட்சியில பூமியை சரி பண்ற. இப்போ ஒரே ஒரு கேள்வி. இப்போ அவரு மலையில இருந்து இறங்கி வரும்போது சொன்னார்ல சீஷர்கிட்ட, இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் சொன்னாரா? ஆமா, ஏன்னா நிறைய இடத்துல சொல்றார், நான் தான் மேசியாவாகிய யாசுவா என்று சொல்லாதீங்கன்றார். ஏன் அப்படி சொல்றாரு? இல்லன்னா அவர் சிலுவையில் அறைய மாட்டாங்க. யூதர்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதுக்காகவா? அதுக்காக தான் என்ன சிஸ்டர்? யூதர்கள் வந்து அதை வந்து கொண்டாம இருக்கிறதுக்காகவா? மெஸ்ஸியா தெரிஞ்சா அவரை இது பண்ண மாட்டாங்களே பிரதர். ஆனா அப்புறம் காட் பிளான் இதுவாயிடும்ல, அவருடைய பிளான் அக்காம்ப்ளிஷ் ஆகணும்ல. பட் அவரே நான் தான் அவரோட மகன் அவர் சொல்றாருல்ல. எல்லாம் யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துள்ள இந்த கேள்விக்கு பதில். யோவான் 6:14, 15, 2 பாருங்க. பக்கம் 135. 15 to 16 பிரதர். ஆமா, 14 and 15. யாசுவா மேசியா செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று யாசுவா மேசியா அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இவர் தான் மேசியா அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? எல்லாம் போர் பண்ணி எல்லாம் இவங்க எல்லாம் அடிமைத்திலிருந்து விடுவித்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். மேசியா அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட தானே சொல்லி இருக்கிறாங்க, மேசியா வந்துட போறாரு, கிடாரி ரெடி. அதனாலதான் சொல்ல வேணான்னு சொன்னாரா? அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இப்போ என்னுடைய இப்போ வந்திருக்க வருது அதுக்கு இல்ல. அது யாருக்கு யாரெல்லாம் வேதத்தை தேடுகிறாரோ, யாரெல்லாம் வேதத்தை சொந்த காரியமா எண்ணுகிறாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் செய்த காரியத்துல கேட்கும் பொழுது அவரே சொல்றாருல பிரதர், என் காரியத்தை கண்டாது விசுவாசிங்கள்னு அவர் சொல்றாருல்ல. யார்கிட்ட சொல்றாரு? பரிசேயர் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. இதுல என்ன? ஏன் அவர் அப்ப வந்து தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாருன்ற
ஆமா, இப்ப ஏன் தப்பானான்னு சொல்றாங்கன்றான். அது பாக்க விசுவாசிக்கல, விசுவாசிகளுக்கும் வந்தாங்க. என்ன விசுவாசிக்கிறான்? என்னோட கேள்வி, அவர் சொல்லியே விசுவாசிக்கலையே, அப்ப அந்த சீஷர்கள் சொல்லி மட்டும் விசுவாசிக்குவாங்களா அப்படின்னு. என்ன சீஷர்கள் சொல்லி? உங்க கேள்வி எனக்கு தெளிவா சொல்லுங்க. எனக்கு புரியுது, கேள்வி சரியா புரியுது. அதாவது அவரை வந்து இப்ப பேய்கள் எல்லாம் ஓட்டப்போ பேய்களின் தலைவன் சொல்றப்போ பெயர் போல கொண்டுதான் பண்றாருன்னு சொல்றாரு இல்லையா? அங்க சொல்றப்பெல்லாம் அவர் சொல்லல, பரிசேய சதுசே தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க இவர் பண்றது பண்றாருன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீ யாரு உன்னை விசுவாசிக்கும்படி என்ன காரியம் செஞ்ச அப்படின்னா கேக்குறப்ப அவர் சொல்றாருல்ல, என் வார்த்தையின் தொட்டா இல்லாம என்னுடைய செய்கைகளை கண்டாது விசுவாசிங்கள் விசுவாசிங்கள்னு அவங்களுக்கு அழுத்தமா தானே சொல்றாரு. ஆமா, அது அவர் செய்ய வேண்டிய கடமை, விசுவாசிங்க தான் சொல்றாரு. அப்படி விசுவாசிக்கலையா? இப்ப விசுவாசியங்கள்னு சொன்னதுக்கு வந்து அவர் அவரோட மகன் தானே அது அப்ப அந்த விசுவாசிக்கணும். கரெக்ட் சிஸ்டர், விசுவாசி. அப்ப அவங்க வேதத்தை தேடினாங்கன்னா வேத வாக்கியங்கள் தேடி பாருங்கள், அவர்களால் உங்க நித்திய ஜீவன் சொல்றாரு. ஆனா அவங்க வேதத்தை பார்க்கல. வேதத்தை பாருங்க, வேதத்தை பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தோராவை பாருங்க. காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்காக வந்தேன்னு வேற சொல்றாரு. இல்ல, எல்லாருக்கே தான் வந்தாரு. அதனால அவங்க என்ன விசுவாசிச்சாங்க அவரை? இவன் தச்சவனுடைய குமாரன் இல்லையா, மரியாதை இல்லவா, இவங்கெல்லாம் சகோதரர், யாக்கோபு சகோதரர் இல்லையா, அப்படித்தானே விசுவாசிச்சாங்க. அதனால யோவான் சொல்றாரு, இந்த யாசுவா தேவனுடைய குமாரன் மாத்திரம் போராது, இவர் மேசியால விசுவாசிக்கணும். இவர் தேவனுடைய குமாரனும் சொல்லணும், இவர் மேசியான்னு சொல்லணும். ஆனாதான் நான் எல்லாரும் சொன்னேன், வெறுமனே ஜீசஸ் ஜீசஸ் யாசுவா மாத்திரம் சொல்லாதீங்க, யாசுவா மேசியான்னு சொல்லுங்க. அதே மாதிரி காடுன்னு சொல்லாதீங்க, சன் ஆஃப் காடு சொல்லுங்க. ஏன் நம்ம போதகத்தில் நாம தானே சொல்றோம், ஏன்னா அதுதான் அவருடைய போதனை. Though he is divine, அவர் தெய்வம் தான். அவர் தெய்வம், தெய்வத்தை தெய்வம் என்று அழைக்க வேண்டும். தெய்வத்தை போய் தேவன் சொல்றது. உங்க கேள்வி பதில் கிடைச்சதா? ஏண்டா புரியுது பிரதர். அப்போ முதல்ல இவன் அடிமை ரூபம் எடுத்து வந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, ஜனங்களை திருப்புவதற்காக எலியாவின் ஆவியை உடையவராய் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். ஆனால் கடைசி நாட்களிலே இந்த 2 சாட்சிகள் மோசேயையும் எலியாவையும் மறுபடியும் அனுப்பிச்சு எல்லாத்தையும் திருப்பப்படுறார். அப்ப பெரிய ரட்சிப்பு நடக்கும். ஏன்னா அந்நாட்களை கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன்ற இவர்கள் மத்தியில் பெரிய பெரிய ரட்சிப்பு, வேவ் ஆஃப் சால்வேஷன். அநேக ஜனங்கள் ஏற்றுப்பாங்க. அது என்ன பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் அதையே சொல்றாங்க. அது என்ன மீனிங் வரும் சொல்லுங்கிறது? பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள். ஒரே வீட்டுல தகப்பன் விசுவாசிப்பான். சொல்றார் ஆண்டவர், நான் தாயாருக்கும் மகளுக்கும் மாமிக்கும் மருமகளும் ஆனா அப்ப எப்படி இருப்பாங்க? ஓனாயும் ஒருமித்து பேயும். அதே மாதிரி மாமியாரும் மருமகளும் எல்லாம் ஒன்னா விசுவாசிப்பாங்க. விசுவாசிக்கிற தகப்பனிடத்தை விசுவாசியாத மகனை திருப்புவார். அது எதை காண்பது? ஒரு குடும்பத்துல ஏக சிந்தை இருக்கும், பிரிவினை இருக்காது. புரியுதா பிரதீப்? இதே வாசனம் தானே. ஆனா கபிரியேல் தூதர் வந்து யோவான் ஸ்நானகர் பிறக்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்போனா அந்த டைம்ல அது நிறைவேறிச்சா? இல்ல நிறைவேறல, நிறைவேறல, நிறைவேறல. என்ன வசனம் கேக்குறாங்க? கபிரியேல் தூதன் சொல்றாரு அப்படிங்கிறாரு. நான் பிரதீப் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதீப் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம்
16 இருந்து 21 வரைக்கும் பாரு. 16, 17 கூட போறோம். அப்போ 2 16, 17 யோவேல் தீர்க்கதரிசனம். யோவேல் 2:28 வரை தீர்க்கதரிசனம். 16 இருந்து 18 வரைக்கும் முக்கியமா. தமிழ்ல இல்லைன்னா ஃப்ரெண்ட்லி விட்டு வாசிக்க சொல்லு. இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு வாஷ்ரூம் போயிருக்கா தமிழ் வேற யாராவது வாசிக்கலாம், இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். ஜெனட்டா வாசி. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். யோவேல சொன்னதுல முழுக்க நிறைவேறிட்டா பிரதீப்? நடந்து கொண்டே இருக்குது. பார்ஷியலா தான் நிறைவேறுது. அதே போல யோவானிலும் பார்ஷியலா தான் நிறைவேறுது. புரியுதா பிரதீப்? ஆமா, ஆக்சுவலா அதுல பாத்தோம்னா அந்த பாதி போர்ஷன் தான் வரும். பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகள் இடத்துல திருப்பார் தான் வரும். அந்த இடத்துல வந்து ஜாபிரியல் வந்து பிள்ளைகளோட பிதாக்கு திருக்க மாட்டேன், அது வராது, அதுல இருக்காது. பார்ஷியலா தான் நிறைவேறுது. எப்பவுமே அங்க வந்து முடிக்கிறப்ப முழுக்க ஆகும். அதனால சொல்றாரு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தோட இப்ப வந்து சரி, ஓகே, புரிஞ்சிடுச்சு. இல்ல டைம் ஆச்சு, அடுத்த கிளாஸுக்கு. இல்ல கேளு, எல்லாரும் பிரயோஜனமா இருக்கும். சீக்கிரம். இல்ல கேர்ள் 8:15 ஆயிடுச்சு. வேற டாபிக்கா இருந்தா ரைட்டு, இந்த சம்பந்தமா இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் சரி. இப்போ இந்த அதிகாரம், இந்த புஸ்தகம், இந்த அதிகாரத்துல இன்னொரு விசேஷம் என்னன்னா, முதல்ல ஆதி ஆகமத்துல இருந்து தேவன் தன்னுடைய குமாரனை பத்தி ஒரு புஸ்தகத்தை சொல்லிட்டே வர்றாரு. ஆதி ஆகமத்துல முதல்ல எங்க சொல்றாரு? 3:15. அதே போல ஓபனா காமிக்கிறங்க 16:7. ஆதியாகமம் 16:7. யாவது தூதனானவர் ஆகார். ஒவ்வொரு புத்தகத்தையும் சொல்லிட்டே வர்றாரு. கடைசி புஸ்தகத்துல, கடைசி அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லிட்டார் தன் குமாரனை. அதே போல புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்திலையும் கடைசி அதிகாரத்திலையும் தன் குமாரனை சொல்லிதான் முடிக்கிறார். இருக்கா இல்லையா? அப்ப புதிய பூமிக்கும் குமாரனை கொடுத்தான், எல்லாத்துக்கும் குமாரனை கொடுத்தான். இதுல இன்னொன்னு விசேஷ காரியம் என்னன்னா, இந்த செப்டஜியன்ட் சொல்லுவாங்க. செப்டஜியன்ட் அப்படின்னா என்னன்னா, பழைய ஏற்பாட்டு கிரேக்கு பாஷையில எஸ்டால எழுதப்பட்டது. 70 பேர் சேர்ந்து எழுதினாங்க. ஒரிஜினலா யூத பாஷையில் தான் எழுதப்பட்டது, எபிரேய பாஷையில. ஆனால் செப்டஜியன்ட் 70 பேர் வேதத்தை நல்ல இது பண்றவங்களுக்கு தெரியும். பிரதீப் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அது ஒரு டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் கிறிஸ்டியன் சேர்த்துக்கிறோம்னா, மார்ட்டின் லூதர் வந்து மோசரேட் டெக்ஸ்ட் தான் கரெக்ட், அதுதான் கரெக்ட், அதனாலதான் இது ஏத்துக்கல. ஆனா நிறைய ரெஃபரன்ஸுக்கு நீங்க இங்கிலீஷ் பைபிள்லாம் பாத்தீங்கன்னா கீழே செப்டஜியன்ட் போட்டிருக்கும். இது இந்த செப்டஜியன்ட்ல அவங்க எப்படி பண்றாங்கன்னா, அவங்க எழுதிருக்கு மல்கியால வசனத்தை அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடைசி வசனம் சாபமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வசனத்தை தூக்கி முன்னால போட்டு இந்த வசனத்தை, ஆசீர்வாதமான வசனத்தை பின்னால எழுதி வச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடை வந்து முடிக்கிறப்ப ஆசீர்வாதத்தோட முடிக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, பஸ்கா டயத்துல அவங்க டேபிள்ல தனியா ஒரு கப்பு வச்சு அதுல திராட்சை ரசம் அதை வச்சுட்டு அவன் என்ன பண்றாங்கன்னா, மேசியா வருவாரு, எலியா வருவாரு, அடுத்த சேர் போட்டு அவங்க பஸ்கால பண்ணுவாங்க.
அது அவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அவனுடைய பாரம்பரியம். எலியா வரப்போறாரு, மேசையா வர்றதுக்கு முன்னால எலியா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி டேபிள்ல ஒரு சேர ஒரு கப்பு வச்சு அவன் தனியா, இது அவங்க பாரம்பரியம். இப்ப பழைய ஏற்பாட்டை தேவன் முடிக்கிறப்ப தன் குமாரனை சொல்லி, குமாரன் மூலமாய் தான் எல்லாம் நடக்க செய்யறேன் அப்படின்றத புதிய ஏற்பாட்டிலேருந்து முடிச்சு புதியவான புதிய பூமி காரியத்துக்கும் குமாரன் சொல்லிதான் முடிக்கிறார். அப்ப வேதத்தின் மைய பொருளே யாரு? ஆண்டவராகிய யாசுவா மேசியா தாங்க. அதனாலதான் நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களிலேயும், எல்லா பிரச்சனைகளிலேயும், எல்லா சோதனைகளிலேயும், எல்லா பாடுகளிலேயும், எல்லா உபத்திரங்களிலேயும் இவளோடையாய் கடந்து போய் இவளை ஜெயித்து கடந்து போய் நமக்காக இதாக வருத்தப்பாட்டத்தில் பரிந்து பேசி நம்முடைய பலவீனங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பாரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையாய் கடந்து போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். என்ன நமக்கு எதிராக சொல்லப்பட்டது என்பது தெரியும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு விதமாக சொன்னாங்க, நியாயம் அவரை விட்டுட்டு எடுபட்டு போயிட்டு அவர் வாய் திறவான் இருந்தார். அதனால தேவன் மைய பொருளா தன் குமாரனை காட்டுறார். அவரே நினைச்சு கொள்ளுங்க, அவரே நினைச்சு கொள்ளுங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், திடனுள்ள நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உபத்திரத்தின் விழா கடந்து போகிறாயா? பாடியின் விழா கடந்து போகிறாயா? இந்த விழா முன்னால் கடந்து போன நம் மீட்பர் நமக்காக இருக்கிறார். அவரை தான் தேவன் காமிக்கிறார். பழைய புஸ்தகத்திலையும் காமிக்கிறார், புதிய புஸ்தகத்திலையும் காமிக்கிறார். அப்ப நம்ம புஸ்தகத்தை பார்த்து 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 அதான் 1 Corinthians 10 அதிகாரத்துல, ரோமர் 15 அதிகாரத்துல முன்பு எழுதினா நமக்கு எதுக்கு போதனையாகவும் எச்சரிப்பாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. முன்பு எழுதுலாம் நம்ம பார்க்கிறப்ப நம்ம என்ன பண்றது? அது நம் விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துறதுக்கு பரிசுத்தத்து மேல பரிசுத்தப்படுத்து. பிரியமானவர்களே, வேதத்தை நோக்கி பார்ப்போம். நம் வேதம் அந்த வார்த்தையாய் இருந்த அவர் மாம்சமாய் வந்தாரே, அவரே நாம் நினைத்துக் கொள்வோம், அவருடைய அடிச்சூழலை நடப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.